ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க பார்த்துடலாம். ஒரு கேரட் எடுத்திருக்கோம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, 5 பல்லு பூண்டு அது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு கை கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் 3 எக்கு எடுத்திருக்கோம். ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கோம். இது நார்மல் சாப்பாட்டு ரைஸ் தான். அப்புறம் சோயா சாஸ் தேவையான அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் பெப்பர் அதுவும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு, சூடாகட்டும். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது முட்டையை மட்டும் ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சட்டி சூடானோடனே எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ 3 முட்டையை போட்டாச்சுங்க. லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். கிண்ட வேணாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அப்போ தான் முட்டை ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் பெருசாக வரும். முன்னாடியே கிண்டுனா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போது முட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு முட்டையை பொரிச்சா போதும். இது எல்லாத்தையும் வேறு தட்டில் மாற்றிக்கலாம். எல்லா முட்டையும் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சுங்க. நம்ம இப்போது ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதே பாத்திரத்துலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல பூண்டு போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக மட்டும் வதக்கினா போதும். இப்போது நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். இதையே கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது நம்ம முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குவோம். சாப்பாட்டிலே உப்பு போட்டதுனால கம்மியாக சேர்த்துக்கலாம், லாஸ்ட்டு பார்த்துக்குவோம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக மட்டும் வதங்கினா போதும். இதில் வதங்கினது போதும். ரொம்ப பச்சையாக இருந்தாலும் நல்லா இருக்காது சாப்பிட்ருக்கனால கொஞ்சம் வதக்கிறது தான் நல்லது. கடையிலேனா பச்சையாக அப்படியே இருக்கும். நம்ம வீட்டில் செய்யறதுனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி தானே இந்த காய்கறி சாப்பிட முடியும். இதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். முட்டையை முன்னாடி வேக வச்சாச்சு, அதனால் ரைஸ் சேர்த்துறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணணும், அதே குழையும். லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது நம்ம பெப்பரும் சோயா சாஸும் சேர்த்துறோம். பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். வீட்டில் அரைச்ச பெப்பர்னால ரொம்ப காரமாக இருக்கும். இது கூட நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்குவோம். சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். நிறைய சேர்க்க வேணாம், 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
இந்த டைமில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.